நீங்களும் பேங்க் எஃப்டில இன்வெஸ்ட் பண்றீங்களா? அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க. போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு சூப்பர் ஸ்கீம் இருக்கு. அதுல நீங்க மாதம் 16,650 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதோட 8.8% இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்கும். இந்த ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஆனா இந்த வீடியோல நான் முழுக்க கிளியரா சொல்ல போறேன் எப்படி நீங்க இந்த இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் என்று. முதல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க பேங்க்ல எஃப்டி பண்ணீங்கன்னா உங்க மணிக்கு 5 lakhs வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும். அது டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் மூலம் வரும். இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு உட்பட்டது. சிம்பிளா சொன்னா, வர்ஸ்ட் கேஸ்ல பேங்க்குக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 lakhs தான் சேஃப். அதுக்கு மேல இருக்கிற அமௌண்ட் ஃபுல் ரிஸ்க். அதாவது நீங்க எவ்வளவு சேவ் பண்ணினாலும் 5 lakhsக்கு மேல இருக்கிற ஹார்ட் ஏர்ன்ட் மணி சேஃப் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் ரியாலிட்டி. ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் சீன் வேற மாதிரி இருக்கும். இங்க கவர்மெண்ட் டைரக்டா ஹேண்டில் பண்ணுது. அதனால உங்க மணி 100% சேஃப். எந்த லிமிட்டுமே கிடையாது. ஃபுல் அமௌண்ட் செக்யூர். அதோட இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு மாதம் 16,000க்கு மேல இன்கம் கிடைக்கும். இப்போ பேங்க் எஃப்டி ரேட்ஸ் பாத்தீங்கன்னா ரஃப்லி 6 to 7% தான் கிடைக்கும். அது ரொம்ப குறைவு. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா அதுவும் பெரிய அட்வான்டேஜ் இல்ல. ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தனியா எக்ஸ்ட்ரா 5% கிடைக்காது. ஆனாலும் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கும். பிளஸ் சேஃப்டி லெவல் டாப். அதனால இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நீங்க மாதம் 16,650 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். ஃபுல் கால்குலேஷனுடன் சிம்பிளா புரிய வைக்க போறேன். அதனால வீடியோ எண்ட் வரை கண்டிப்பா பாருங்க. சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான்ல ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணுங்க. அப்போ ஃபியூச்சர்ல வரும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாது. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இன்னும் மோட்டிவேட்டடா நல்ல கண்டென்ட் கொண்டு வர முடியும். சரி, இப்போ மெயின் டாபிக்கு போலாம். இந்த ஸ்கீம் பெயர் போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், ஷார்ட்டா MISன்னு சொல்லுவாங்க. இந்த MIS ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும். அதாவது ரெகுலர் இன்கம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யார் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா, இந்த MIS ஸ்கீம் ஓபன் பண்ணணும்னா முதல்ல போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் MIS அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஸ்கீம்ல வரும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் டைரக்டா உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும். இல்லனா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் எலிஜிபிலிட்டி விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க ரெசிடென்ட் ஆக இருந்தீங்கன்னா, அதாவது இந்தியன் சிட்டிசன்னா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். ஆனா NRIனா எலிஜிபிள் கிடையாது. அதையும் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏஜ் பற்றி பார்த்தா, உங்க ஏஜ் 18க்கு மேல இருந்தா சிங்கிள் அக்கவுண்டா இந்த ஸ்கீம்ல ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே நேரம் ஜாயிண்ட் அக்கவுண்ட் எடுக்கணும்னா மேக்ஸிமம் 3 அடல்ட் சேர்ந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். அதாவது ஹஸ்பண்ட், வைஃப், இன்னும் உங்க மேஜர் சைல்டு இருந்தா அவங்களும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 3 பேரும் சேர்ந்து ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியும். சரி, இப்போ மைனர் பத்தி பேசலாம். 18க்கு கீழே இருக்கிறவர்கள் மைனர் கேட்டகரி. அந்த குழந்தைக்கு 10 வயசுக்கு மேல் இருந்தா அந்த குழந்தை பேர்லயே அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். ஆனா 10 வயசுக்கு கீழே இருந்தா அல்லது மைனருக்கு கார்டியன் தேவைப்பட்டா அந்த கார்டியன் தான் மைனர் பிஹாஃப்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பர்சன் மென்டலி கேப்பபிள் இல்லனா அவர்களுக்கு பதிலா கார்டியன் இல்ல ஆத்தரைஸ்ட் பர்சன் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியும். இப்போ ஜாயிண்ட் அக்கவுண்ட் டைப்ஸ் பற்றி பார்ப்போம். ஜாயிண்ட் அக்கவுண்ட் 2 டைப் இருக்கும். ஜாயிண்ட் A அக்கவுண்ட் மற்றும் ஜாயிண்ட் B அக்கவுண்ட். ஜாயிண்ட் A அக்கவுண்ட்ல என்னன்னா, அக்கவுண்ட்ல இருக்கிற எல்லா ஹோல்டர்ஸையும் சேர்ந்து தான் ஆபரேட் பண்ணணும். அதாவது மணி டெபாசிட் பண்ணணும், வித்ட்ரா பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் என்றாலுமே எல்லாரும் இருக்கணும். இல்லனா டிரான்சாக்ஷன் நடக்காது. ஆனா ஜாயிண்ட் B அக்கவுண்ட்ல ஈஸியா இருக்கும். 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, யாராவது ஒரு பர்சன் இருந்தாலே போதும் அக்கவுண்ட் ஆபரேட் ஆயிடும். அதனாலதான் மோஸ்ட்லி ஜாயிண்ட் B அக்கவுண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரியல் லைஃப்ல எல்லாரும் ஒரே நேரம் அவைலபிள் இருக்க மாட்டாங்க. பட் ஒரு பர்சன் இருந்தா போதும் வேலை நடந்துவிடும். அதனால சேஃபாவும் பிராக்டிகலாவும் பார்த்தா ஜாயிண்ட் B அக்கவுண்ட் தான் பெட்டர் ஆப்ஷன். இப்போ மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த MIS ஸ்கீம்ல மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணலாம். ஆனா ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டுக்குள் தான் இருக்கணும். அதாவது லிமிட்டுக்கு மேல் போகக்கூடாது. சரி, இப்போ டெபாசிட் ரூல்ஸ் பார்க்கலாம். மினிமம் டெபாசிட்னா ₹1000 போதும் அக்கவுண்ட் ஓபன் பண்ண. ₹1000க்கு கீழே அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாது. அதே மாதிரி டெபாசிட் அமௌண்ட் எப்போதும் ₹1000 மல்டிபிள்ஸ்ல தான் இருக்கணும். அதாவது ₹1000, ₹2000, ₹5000, ₹10,000 இப்படி மல்டிபிள்ஸ்ல போடணும். இப்போ மேக்ஸிமம் டெபாசிட் பற்றி பார்த்தா, சிங்கிள் அக்கவுண்ட்ல ஒரு பர்சன் மேக்ஸிமம் 9 lakhs தான் டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கு மேல போட
போட முடியாது. ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல மேக்ஸிமம் 15 lakhs வரை டெபாசிட் பண்ணலாம். எப்படி ஷேர் ஆகும் அப்படின்னா, 2 பேர் இருந்தா ஈச் பர்சன் 7.5 lakhs வீதம் ஷேர் ஆகும். அதாவது 50% ஓனர்ஷிப். ஒரு பேர் 7.5 lakhs போடுவாங்க, இன்னொரு பேர் 7.5 lakhs போடுவாங்க. டோட்டல் 15 lakhs ஆகும். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க சிங்கிள் அக்கவுண்ட்ல 9 lakhs போடலாம். ஆனா ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல ஒரே பர்சன் 9 lakhs போட முடியாது. மேக்ஸிமம் 7.5 lakhs தான் போட முடியும். ஏன்னா அது ஷேர்ட் அக்கவுண்ட். சரி, இப்போ ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல 3 பேர் இருந்தா எப்படி ஷேர் ஆகும்னு பார்ப்போம். 3 அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் இருந்தா ஒவ்வொருவருக்கும் 33.33% ஷேர் இருக்கும். அதாவது 15 lakhs டிவைட் பண்ணினா ஒவ்வொருவரும் 5 lakhs வீதம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிம்பிளா சொன்னா ஒரு பர்சன் 5 lakhs, இன்னொரு பர்சன் 5 lakhs, மூன்றாவது பர்சன் 5 lakhs, டோட்டல் 15 lakhs ஆகும். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா, MIS ஸ்கீம்ல மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணலாம். அதாவது ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல 5 lakhs டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதே அக்கவுண்ட்ல ஆட் பண்ண முடியாது. புதிய அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அது சிங்கிளா இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் அக்கவுண்டா இருந்தாலும் சரி, சேம் ரூல் தான். ஆனா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்குள் தான் இருக்கணும். அதாவது சிங்கிள் அக்கவுண்ட்னா 9 lakhs வரைதான், ஜாயிண்ட் அக்கவுண்ட்னா 15 lakhs வரைதான். அதுக்கு மேல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி டெபாசிட் பண்ண முடியாது. இப்போ இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசலாம். MIS ஸ்கீம்ல உங்களுக்கு 7.4% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது மந்த்லி பேசிஸ்ல தான் வரும். நீங்க டெபாசிட் பண்ணின அடுத்த மாதத்திலிருந்தே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கீம்ல காம்பவுண்டிங் கிடையாது. அதாவது இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்லயும் காம்பவுண்டிங் கிடையாது, MISலயும் கிடையாது. ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கும் மற்ற ஸ்கீம்ஸ்ல காம்பவுண்டிங் இருக்கும். உதாரணத்துக்கு PPF, NSC மாதிரி ஸ்கீம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகும். FDல இயர்லி அல்லது குவார்டர்லி காம்பவுண்டிங் இருக்கும். PPFல 15 years வரை காம்பவுண்டிங் நடக்கும். NSCல 5 years காம்பவுண்டிங். KVPல கூட லாங் டேர்ம்ல அமௌண்ட் டபுள் ஆகும். ஆனா MIS ஸ்கீம்ல மந்த்லி இன்கம் தர்றதால காம்பவுண்டிங் பெனிஃபிட் கிடையாது. நீங்க மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. இங்க இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க அன்கிளைம்ட் இன்ட்ரெஸ்டுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதாவது MISல கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாம MIS அக்கவுண்ட்லவே வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மேல எந்த இன்ட்ரெஸ்டையும் கிடைக்காது. உதாரணத்துக்கு நீங்க 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா மாதம் 9,250 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இத நீங்க 10 months எடுத்துக்காம அக்கவுண்ட்லவே வச்சிருந்தீங்கன்னா டோட்டல் 92,500 rupees இருக்கும். ஆனா அதுக்கு மேல growth எதுவும் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. அதனாலதான் ஆட்டோ கிரெடிட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் டைரக்டா சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அல்லது ECS மூலம் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கண்டிப்பா செலக்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இன்ட்ரெஸ்ட் வரும் நாள்ல ஹாலிடே வந்தா நெக்ஸ்ட் டே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாள்லயே இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு சண்டே வந்தா சாட்டர்டேயே கிரெடிட் ஆகிடும். இப்போ ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பற்றி பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பெனால்டி தெரியாம அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. முதல்ல 1 yearக்கு முன்னாடி அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த 1 year முழுக்க உங்க மணி லாக் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும், வித்ட்ரா பண்ண முடியாது. 1 yearக்கு பிறகு 3 yearsக்குள் க்ளோஸ் பண்ணினீங்கன்னா 2% டெபாசிட் அமௌண்ட் கட் பண்ணுவாங்க. மீதமுள்ள அமௌண்ட் உங்களுக்கு தருவாங்க. இன்ட்ரெஸ்ட் மாதம் மாதம் வந்துட்டே இருக்கும். 3 yearsக்கு பிறகு 5 yearsக்குள் க்ளோஸ் பண்ணினீங்கன்னா 1% மட்டும் கட் பண்ணுவாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா 2 yearsக்குள் வித்ட்ரா பண்ணினீங்கன்னா 2% கட் ஆகும். அதாவது 10,000 rupees குறையும். உங்களுக்கு 4,90,000 rupees கிடைக்கும். அதே 3 yearsக்கு பிறகு வித்ட்ரா பண்ணினீங்கன்னா 1% கட் ஆகும். அதாவது 5,000 rupees குறையும். உங்களுக்கு 4,95,000 rupees கிடைக்கும். அதாவது ப்ரீமெச்சூரா வித்ட்ரா பண்ணினீங்கன்னா 5,000 முதல் 10,000 rupees வரை லாஸ் ஆகும் 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இப்போ மெச்சூரிட்டி பற்றி கிளியரா புரிஞ்சுக்கலாம். இந்த MIS ஸ்கீம்ல மெச்சூரிட்டி பீரியட் 5 years. அதாவது 5 வருடம் முடிஞ்சதும் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 5
இயர்ஸ் முடிஞ்சதும் மீண்டும் புதிய MIS அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். ஓல்ட் அக்கவுண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. சரி, மெச்சூரிட்டிக்கு பிறகு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணிய ஃபுல் டெபாசிட் அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதோட மந்த்லி இன்ட்ரெஸ்ட் நீங்க ஆல்ரெடி ஒவ்வொரு மாதமும் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா 5 years முடிஞ்சதும் அந்த 15 lakhs முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் தனியா வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன், அக்கவுண்ட் ஹோல்டர் டெத் ஆயிட்டா என்ன ஆகும்? 5 yearsக்கு முன்னாடி டெத் ஆயிட்டா அக்கவுண்ட் உடனே க்ளோஸ் பண்ணணும். அதை கண்டினியூ பண்ண முடியாது. அந்த கேஸ்ல என்ன நடக்கும்னா, டெபாசிட் அமௌண்ட் முழுவதும் பிளஸ் லாஸ்ட் மந்த் வரை கிடைக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் நாமினி அல்லது லீகல் ஹேருக்கு கொடுக்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு மேல டெத் நடந்துச்சுன்னா ஏப்ரல் வரை கிடைக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் முழுவதும் கொடுக்கப்படும். அதோட டெபாசிட் அமௌண்ட்டும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, டெத்துக்கு பிறகு அக்கவுண்ட கண்டினியூ பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணினீங்கன்னா டெத் வரைக்கும் 7.4% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா அதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணும் வரைக்கும் 4% சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அதனால அன்னெசரி லாஸ் அவாய்ட் பண்ணணும்னா டெத்துக்கு பிறகு உடனே அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணுவது தான் பெஸ்ட். இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க மிஸ்டேக்கா அதிகமா டெபாசிட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் அக்கவுண்ட்ல 15 lakhs போட்டு விட்டீங்கன்னா அலவுட் லிமிட்க்கு மேல இருக்கும் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சில மாதங்கள் அக்கவுண்ட்ல இருந்தாலும் அதுக்கு 4% சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அதனால எப்பவும் லிமிட்குள் தான் டெபாசிட் பண்ணணும். சிம்பிளா நினைச்சுக்கோங்க, சிங்கிள் அக்கவுண்ட்னா 9 lakhs, ஜாயிண்ட் அக்கவுண்ட்னா 15 lakhs. இதை மீறி போடக்கூடாது. இப்போ ஃபார்ம்ஸ் பத்தி ஒரு குவிக் இன்ஃபோ. அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஃபார்ம் 1 யூஸ் பண்ணணும். ப்ரீமெச்சர் க்ளோஷருக்கு ஃபார்ம் 2, ஃபுல் க்ளோஷருக்கு ஃபார்ம் 3 யூஸ் பண்ணணும். இப்போ யாருக்கு இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்னு பாப்போம். சீனியர் சிட்டிசன்ஸ், ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ், ரெகுலர் மந்த்லி இன்கம் தேவைப்படுறவர்கள், ரிஸ்க் எடுக்க விருப்பமில்லாதவர்கள், மார்க்கெட் ரிஸ்க் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவர்கள், இவங்களுக்கு இந்த ஸ்கீம் சூப்பர் யூஸ்ஃபுல். 18 வயசுக்கு மேல் யாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மைனர்ஸ் கூட அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். ஆனா ரெசிடென்ட் இந்தியனா இருக்கணும். NRI எலிஜிபிள் கிடையாது. ஆனா சில டிராபேக்ஸையும் இருக்கு. ATC டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஃபுல் டாக்ஸபிள். அக்கவுண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. கம்பவுண்டிங் பெனிஃபிட் கிடையாது. அதனால ப்ரோஸ் கான்ஸ் இரண்டையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ மெயின் பாயிண்ட், மாதம் 16,650 ரூபாய் எப்படி ஏர்ன் பண்ணலாம் என்று பார்க்கலாம். முதல்ல சிங்கிள் அக்கவுண்ட் கேஸ் எடுத்துக்கலாம். நீங்க 9 லட்சம் டெபாசிட் பண்ணினீங்கன்னா 7.4% இன்ட்ரெஸ்ட்க்கு மந்த்லி அரௌண்ட் 5,550 ரூபீஸ் கிடைக்கும். அது 5 years வரை தொடர்ந்து வரும். அதாவது 9 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா மாதம் 5,550 ரூபாய் இன்கம் கிடைக்கும். சரி, இப்போ ஜாயிண்ட் அக்கவுண்ட் கேஸ்ல எப்படி 16,650 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் என்று அடுத்த பார்ட்ல கிளியரா பார்க்கலாம். சரி, இப்போ ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல 2 பேர் அல்லது 3 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணினா எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல மேக்ஸிமம் 15 லட்சம் வரை டெபாசிட் பண்ணலாம். 2 பேர் இருந்தா ஈச் பர்சன் 7.5 lakh போடணும். 3 பேர் இருந்தா ஈச் பர்சன் 5 lakh போடணும். இந்த கேஸ்ல உங்களுக்கு மாதம் 9,25,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது 5 years முழுக்க ரெகுலரா வரும். இப்போ ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நீங்க சிங்கிள் அக்கவுண்ட்டும் ஜாயிண்ட் அக்கவுண்ட்டும் இரண்டையும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் இருக்கீங்கன்னா ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல 7.5 lakh போட்டு 15 lakh ஃபுல் யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனா ஒரு பர்சனுக்கு 9 lakh வரை லிமிட் இருக்கு. அதாவது இன்னும் 1.5 lakh பேலன்ஸ் லிமிட் இருக்கு. அந்த 1.5 lakh யூஸ் பண்ண சிங்கிள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். அதே மாதிரி 2 பேரும் சிங்கிள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணினா டோட்டல் 3 lakh எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படின்னா 15 lakh ஜாயிண்ட் பிளஸ் 3 lakh சிங்கிள் ஈக்குவல் டு 18 lakh வரை டோட்டல் இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது இன்னொரு ஆப்ஷன், 2 பேரும் செப்பரேட்டா சிங்கிள் அக்கவுண்ட்ஸ் மட்டும் ஓபன் பண்ணினா 9 lakh போட்டு 18 lakh இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கேஸ்ல மாதம் அரௌண்ட் 11,100 ரூபீஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ 3 பேர் இருந்தா இன்னும் பவர்ஃபுல் செட்டப் பண்ணலாம். 3 ஜாயிண்ட் அக்கவுண்ட்ஸ் பிளஸ் 3 சிங்கிள் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல 5 lakh போடுவாங்க. சிங்கிள் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் 4 lakh போடுவாங்க. டோட்டலா ஒவ்வொருவரும் 9 lakh லிமிட் ஃபுல் யூஸ் பண்ணுவாங்க. அல்லது சிம்பிளா 3 சிங்கிள் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணினாலும் போதும். 9 lakh போட்டு டோட்டல் 27 lakh இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கேஸ்ல தான் மாதம் 16,650 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுதான் மெயின் ஹைலைட்.
இப்போ ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணாம அதை ஆர்டில ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு மந்த்லி இன்கம் வேண்டாம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் முழுவதையும் ஆர்டி ஸ்கீம்ல போட்டு கம்பவுண்ட் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 5,550, 9,250, 11,100 அல்லது 16,650 மாதம் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ஆர்டில 5 இயர்ஸ்க்கு 6.7% ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணினா எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுல மெயின் கான்செப்ட் என்னன்னா, MISல கிடைக்கும் இன்ட்ரெஸ்டையே ஆர்டில போட்டு ரீஇன்வெஸ்ட் பண்றது. அதனால் MIS பிளஸ் ஆர்டி கம்பைன் பண்ணினா டோட்டல் ரிட்டர்ன் அதிகமா வரும். ஃபைனலா பார்த்தா 9 lakh இன்வெஸ்ட் பண்ணினா அரௌண்ட் 3,96,000 rupees டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், MIS பிளஸ் ஆர்டி சேர்த்து. அதாவது இயர்லி பேசிஸ்ல கால்குலேட் பண்ணினா அரௌண்ட் 8.80% ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி 18 lakh இன்வெஸ்ட் பண்ணினாலும் 27 lakh இன்வெஸ்ட் பண்ணினாலும் எஃபெக்டிவ் ரிட்டர்ன் ரஃப்லி 8.80% தான் வரும். ஏன்னா MIS பிளஸ் ஆர்டி காம்போ யூஸ் பண்றீங்க. அதாவது சிம்பிளா சொன்னா போஸ்ட் ஆஃபீஸ் MIS பிளஸ் ஆர்டி கம்பைன் பண்ணினா உங்களுக்கு சேஃபாவும் நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும். இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, உங்க கேபிட்டல் 100% சேஃப், மந்த்லி இன்கம் ஸ்டெடியா கிடைக்கும், பிளஸ் ரீஇன்வெஸ்ட் பண்ணினா எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லாதவர்கள், சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுறவர்கள், மந்த்லி இன்கம் வேண்டியவர்கள் எல்லாருக்கும் இந்த MIS பிளஸ் ஆர்டி காம்போ நல்ல ஆப்ஷன். இப்போ ஃபைனலா உங்க டிசிஷன் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட திரும்ப சந்திப்போம். Until then, goodbye. Jai Hind.